أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரைகளின் பொழுதும் அவர்களுடைய உரையின் ஆரம்ப பகுதியில் ஒரு செய்தியை ஆழமாக வந்திருக்கக்கூடியவர்களுடைய மனங்களில் பதிவு செய்வார்கள். அது என்ன செய்தி என்றால், அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அடிப்படையான ஒரு தேவையான செய்தி. فإن أصدق الحديث كتاب الله. உலகத்தில் உண்மையானதும் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானதும் முரண்பாடுகள் அற்றதுமான ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு உரை இருக்கிறது. அது எல்லா மக்களையும் வழி நடத்தக்கூடியது. முதலினார் முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழிப்படுத்த தகுதியானது. அதுதான் அல்லாஹ்வினுடைய வேதம். இந்த வேதம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், ஏன் அடிக்கடி அவ்வாறான செய்தியை பதிவு செய்தார்கள் என்றால், அன்று வாழ்ந்த சமூகத்தவர்களை, சமுதாயத்தவர்களை, மதத்தவர்களை மூன்று பகுதியாக பிரிக்கலாம். ஒரு சாரார் நபிகளால் பிறந்த மண்ணில் வாழ்ந்த மக்கத்து குறைஷியர்கள். இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கும் அதற்கு முன்னரும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றினார்கள், ஒரு சமயத்தை பின்பற்றினார்கள். அந்த சமயம் என்னவென்றால், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமாகிய
அவர்களுக்கு அருளப்பட்ட சுகுப்புகளாகிய அந்த செய்திகளை, அந்த அடிப்படைகளை மையமாக கொண்டு அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை, அவர்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் என்பவைகளை நிறைவேற்றினார்கள். கால ஓட்டத்தில் அவர்களுடைய அந்த நடைமுறைகள் சிலர்களால் மாற்றப்பட்டது. அந்த மாற்றத்தையும் மக்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். இதற்கு எதிராக யாரும் புரட்சி செய்யவில்லை, எதிர்த்து பேசவில்லை. யாரும் இது கூடாது, இது அநீதியானது என்றெல்லாம் குரல் கொடுக்கவில்லை. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சமூகத்துக்கு மத்தியில் நான் ஒரு தூதனாவேன், எனக்கு வஹி வருகிறது, எனக்கென்று ஒரு வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட சமயத்தில், சொன்ன சமயத்தில் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஏற்கனவே ஒரு தூதரை பின்பற்றுகிறோம், நாங்கள் ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறோம், எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய கிராமத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது. அவர்கள் ஹஜ் செய்தார்கள், முஹர்ரம் மாதம் நோன்பு நோட்டார்கள். அப்ப நோன்பு என்பது அவர்களுடைய வணக்கத்தில் ஒன்றாக இருந்தது. ஹஜ் என்பது அந்த சமுதாயத்தில் ஒரு வணக்கமாக இருந்தது. இன்னும் பிற காரியங்கள் அடுத்து பலியிடுதல் என்ற ஒரு வணக்கம் அவருடைய சமுதாயத்தில் இருந்தது. யார் கொண்டு வந்த இந்த நடைமுறைகள்? இந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த நடைமுறைகள். ஆனால் உண்மையில் ஹஜ், அவர்கள் செய்த அந்த நோன்பு, அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த அடுத்து பலியிடுதல் என்ற அந்த வணக்க வழிபாடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டியது போன்று செய்யப்படுகிறது. உண்மையிலேயே அவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் உண்மையில் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்தது போன்று அவர்கள் அந்த வணக்கத்தை செய்யவில்லை, அந்த நடைமுறை அவர்கள் பின்பற்றவில்லை. எவ்வாறு பின்பற்றினார்கள் என்றால், அதற்கு பின்னர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை, அந்த சமயத்தை, அந்த வேதத்தை, அந்த சுரூப்புகளை யாரெல்லாம் போதித்தார்களோ, அந்த சமுதாயத்தில் யார் மதப்பெரியார்கள் என்றிருந்தார்களோ, யார் அந்த சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்கள் என்ன நடைமுறையை, என்ன ஒழுக்கத்தை, என்ன பண்பாடை அந்த சமுதாயத்திற்குள் திணித்தார்களோ, என்ன திருமுறை அவர்கள் அந்த சமுதாயத்திற்குள் கொண்டு வந்தார்களோ, அவ்வளத்தையும் அந்த சமுதாயம் உருவாக்கினார்கள். அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த நடைமுறையின் பேரில் ஹஜ் செய்தார்கள். அந்த அறிஞர்கள், அந்த நம்ம தந்தவர்கள் என்று அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்ன நடைமுறையில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நோன்பு நோட்டார்கள். எப்படி அவர்களுக்கு அறுத்து பலியிட வேண்டும் என்று அந்த வணக்கத்தை அறிமுகப்படுத்தினார்களோ அந்த அடிப்படையில் அந்த சமுதாயம் அந்த வணக்கத்தை மேற்கொண்டார்கள். இந்த அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த அறிஞர்கள், அந்த மதிக்கத்தகுந்தவர்கள், அந்த ஷேக்மார்கள், அந்த மத போதகர்கள் உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை 100% தெரிந்தவர்களாக, அல்லது அதைத்தான் நாம் போதிக்க வேண்டும் என்ற முடிவாளக்காரர்களாக, அல்லது நாம் நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையோடு நடந்தவர்கள் அல்ல. அவர்கள் மரியாதை என்று பார்த்தார்கள். அந்த அந்த பதவியை அவர்கள் தொழிலாக எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே சமுதாயம் எதனை விரும்புகிறதோ அதற்கு ஏற்ப மார்க்கத்தை செய்து கொடுத்தார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் அந்த மக்கள் எதனை ஆச்சரியமாக பார்ப்பார்களோ, விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வார்களோ, இதே போன்ற காரியங்களை மார்க்கத்திற்குள் நுழைந்தார்கள். இன்னொரு சாரம் வாழ்ந்தார்கள். அவர்கள் யார்? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த சமுதாயத்தில் அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மக்காவுக்கு அண்மித்த அந்த பிரதேசத்திலும் பெரும்பாலானவர்கள் மதீனாவிலும் வாழ்ந்தார்கள். என்னால் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களாகிய மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் சுகுப்புகளை போதித்த இந்த நபிமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள்.
ஆனால் இவர்களுடைய மறைவுக்கு பின்னால் யாரெல்லாம் மூசாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை போதிக்கிறார்கள், போதிப்பவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்களோ, தங்களை அதற்குரியவர்கள் என்று தேர்வு செய்து கொண்டார்களோ, இவர்கள் அந்த மக்களை அந்த வேதத்தில் இருந்து, அந்த நடைமுறையிலிருந்து, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சுன்னாவில் இருந்து திசை திருப்பினார்கள். எப்படி திசை திருப்பினார்கள் என்றால், ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வழக்கு யூதர்களால் கொண்டு வரப்படுகிறது. அந்த சமுதாயத்தில் இருந்தவர் ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவரை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்து சொன்னார்கள், உங்களுக்கு இறக்கப்படுகின்ற அந்த வேதத்தின் அடிப்படையில், உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் அடிப்படையில் விபச்சாரத்திற்கு என்ன குற்றமோ என்ன தண்டனையோ அதனை கொடுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதமும் அதுதான், எனக்கு இறக்கப்படுகின்ற வேதமும் அதுதான். உங்களுடைய வேதத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய வேதத்தின் அடிப்படையிலே நான் தீர்ப்பு சொல்கிறேன். ஏனென்றால் மூசாவுக்கு அருளப்பட்டதை தான் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். எல்லா நபிமார்களுக்கும் அதே செய்தி தான் வந்தது, ஒரு சில வித்தியாசங்களோடு. அந்த சமுதாயத்திற்கேற்ப அல்லாஹ் டிஃபரண்ட் பண்ணினான், வேறுபடுத்தினான். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் சில சட்டங்களில் மாற்றங்கள் இருக்கவில்லை, கொண்டு வந்தார்கள். அந்த வேதத்தை படித்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கவில்லை. வாசிக்க எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்ற அந்த வீக் பாயிண்டை தெரிந்தவர்கள், வாசிக்கிறவர் என்ன செஞ்சாருன்னா, குற்றம் செய்தவர் திருமணம் முடித்து விட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டவர். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், அவரை கல்லடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சமுதாயத்தில் ஒரு நடைமுறை இருந்தது என்னவென்றால், அவர்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது என்னவென்றால், திருமணம் முடித்தவராயினும் திருமணம் முடிக்காதவராயினும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் 100 கசையடி கொடுக்க வேண்டும். அந்த சமுதாயத்திற்கு, அந்த சமுதாயம் விருப்பப்படுகின்ற விதத்தில் அவருடைய மார்க்கத்தை அந்த மக்கள் அறிஞர்கள் திருப்பி கொடுத்தார்கள், மாற்றிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், உண்மையையும் பொய்யையும் கலக்காதீர்கள். வலா தக்துமுல் ஹக்க, உண்மையை மறைக்காதீர்கள். மறைக்காதீங்கப்பா என்று அவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நடந்துச்சு? நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து வாசிக்க சொன்னார்கள். சமூகத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது, வேதத்தில் வேற மாதிரி இருக்கு. அவர் வாசிக்க போறாரு, அதுல வித்தியாசமா இருக்கு. என்ன? திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லறிந்து கொள்ளணும். இப்ப அவர் என்ன செய்தாருன்னா, ஒரு விரல அந்த வார்த்தைக்கு நேரா மறைச்சிக்கிட்டு, அந்த வார்த்தைக்கு நேரா வச்சு மறைச்சிக்கிட்டே, எப்படி அந்த திருமணம் முடித்தவராயிருந்தா கல்லறையோடும் என்ற சொல்ல மறைச்சிட்டு, திருமணம் முடித்தவராயினும் திருமணம் முடிக்காதவராயினும் அவருக்கு 100 கசையடி என்று சேர்த்து வாசித்தார். ஏற்கனவே இந்த வேதத்தை படித்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தார். யார் சொல்லலாம், உங்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது என்ற அந்த வீக் பாயிண்ட தெரிஞ்சுக்கிட்டு உங்களையே ஏமாத்துறாங்க. யார் சொல்லலாம், அதுல அப்படி இல்லை, ஒரு துண்டை மறைச்சிட்டாங்க. வாசிக்கிற மௌலவி ஒரு துண்டை மறைச்சிட்டு வாசிக்கிறார். யார் சொல்லலாம் என்று சொன்னார். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, விரல எடுத்து போட்டு வாசிங்க, திருப்பி திருப்பி வாசிச்சா வேற மாதிரி வருது. எப்படி? விபச்சாரம் செய்தவர் திருமணம் முடித்திருந்தால், ஏழவே திருமணம் முடித்திருந்தால் அவளை கல்லறிந்து கொள்ளணும். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இப்படி ஏகப்பட்ட வரலாறுகள், திரிவுபடுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள், மறைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள், அல்லது மக்களுக்கு சார்பாக மக்கள் விரும்புகின்ற விதமாக மார்க்கத்தை அந்த சமுதாயத்திற்கு சொன்ன வரலாறுகள் ஏழவே நிறைய கிடக்கிறது சகோதரர்களே, நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்படி அந்த சமுதாயத்திற்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்தை, அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னாவை நடைமுறையை அவர்களுக்கு நேரடியாக பியூவா, அதை தெளிவா கொடுக்காம அதை ஒரு விதமான கலங்களா கொடுத்தார்கள். அந்த சமுதாயம் அதனை ஏற்றுக்கொண்டது.
அப்படியானால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் 100% மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றல, அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றவில்லை. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதத்தின் பக்கம் அவர்களை அழைத்தார்கள். இதே போன்ற இன்னொரு சாரார் இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவ சமுதாயம். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னாவையும் பின்பற்றுவதாக சொன்னார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்களுடைய வேதம் ஒன்று சொன்னது, அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னா ஒன்று சொன்னது, மக்களுடைய நடைமுறை வேறாக இருந்தது. அல்லாஹ் ஹவாரியூன்கள் என்று அழைக்கிறான். யார? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதித்தார்களே, அந்த செய்திகளை சமூகத்துக்கு எடுத்து சொன்னார்களே, இவர்களை அல்லாஹ் இந்த பெயர் கொண்டு அழைக்கிறான். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுடைய மறைவுக்கு பின்னால் யாரெல்லாம் அந்த வேதத்தை வியாபாரமாக ஆக்கிக் கொண்டார்களோ, தொழிலாக எடுத்துக் கொண்டார்களோ, அவர்கள் அந்த மார்க்கத்தை திரிவுபடுத்திக் கொடுத்தார்கள். உண்மையில் அந்த சமுதாயம் 100% ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தையோ அல்லது அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னாவையோ பின்பற்றவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், فإن أصدق الحديث كتاب الله, உலகத்தில் இறக்கப்பட்ட வேதங்களில் நேர்மையானது, நேர்த்தியானது, யாருடைய கையும் கரலும் படாதது, யாருடைய திரிவும் இல்லாதது அல்லாஹ்வுடைய வேதம் இது என்று சொன்னார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வேதம் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்தில் மனனமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு காலம், அச்சிலே பாதுகாக்கப்பட்ட காலம், பிரதிகளாக இன்று எல்லா மக்களுக்கும் போய் சேருகின்ற அளவுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படுகின்ற காலம் இது. ஆனால் எங்களுடைய சமுதாயம் எப்படி இருக்கிறார்கள்? அன்று எப்படி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டார்களோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டார்களோ, சொல்லிக் கொண்டவர்கள் ஆனால் உண்மையில் எப்படி அவர்களை பின்பற்றாதவர்களாக நடைமுறையில் நடந்து கொண்டார்களோ, இதே போன்று எங்களுடைய சமுதாயத்தையும் 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் இன்றும் சில பிரதேசங்களில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்களை காண்கிறோம். அப்படியான சமுதாயத்திற்கு ஏற்ப எங்களுடைய கிராம வழக்கு இது, எங்களுடைய பள்ளி வாயலின் வழக்கு இது. நாங்கள் 50 ஆண்டுகளாக இந்த பள்ளி வாயலை கட்டி காத்து இவ்வாறான நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், எப்படி எப்ப மாற்ற முடியும் என்று கேட்கின்ற அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் மூடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய அறியாமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எத்தனையோ பண்பாடுகளை, ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறது. இந்த ஒழுக்கங்கள் தெரியாததனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், ஒழுக்கங்கள் பல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் கான குலுக்குஹு வல் குர்ஆன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகள், ஒழுக்கங்களை பற்றி கேட்கப்பட்ட நேரம் சொன்னார்கள் அல் குர்ஆனாக இருந்தது. அது முழு வாழ்க்கையும் அது அல் குர்ஆனா இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு பகுதி, ஒரு துண்டு, ஒரு இடம். என் அருமை இஸ்லாமிய சகோதரர், அதைத்தான் நாம் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். என்னது? சில காலங்களுக்கு முன்னால் நடந்த சில அசிங்கங்கள் இந்த குர்ஆன் வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் நடந்தது. வெட்கம். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை பின்பற்றியவர்கள் அல்ல, இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் அல்ல, சமூகத்தில் இணைந்து கொண்டவர்கள், இஸ்லாமியர்கள் என்று பேரோடு வாழ்ந்தவர்கள். இந்த குர்ஆன் வசனத்தினுடைய அடிப்படை அவர்களுக்கு போதிக்கப்படாததினால், ஒரு சில சீசன் பயான்கள் பண்ணப்பட்டு அவர்கள் போதிக்கப்பட்டதனால், அந்த மக்களுக்கு ஒரு சில செய்திகளோடு மட்டும் இஸ்லாத்தை வரையறுத்து சொல்லப்பட்டதனால் என்ன நடந்தது தெரியுமா? நானோட வைஃப் தம்பியோட 2 ஆண்டுகள் வாழ்ந்து
நானாக்கு புறவு தெரிய வந்ததுக்கு பிறகு அவர் விட்டுட்டு போய் தம்பியோட திரும்ப திருமணம் முடித்து வாழ்கிறாள். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒழுக்கக்கேடா இல்லையா? ஒழுக்கக்கேடு. இப்படி அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள் நம்மளுடைய சமுதாயத்திற்குள், நம்மட வீட்டுக்குள்ளேயே நடப்பதற்கு சில குர்ஆன் வசனங்களை பின்பற்றாதது காரணம். அதாவது அல்லாஹ்வினுடைய வஹி எந்த இடத்தில் தவறவிடப்படுமோ, புறக்கணிக்கப்படுமோ, அந்த இடத்துல இப்படிப்பட்ட விபரீதங்கள் வரும். வந்துச்சு. அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மக்கத்து குறைஷியருடைய ஒரு வழக்கம் இருந்தது. என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்கிஹு மா நக்கஹ ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தையர்கள் முடித்துட்டு விட்டவர்களை. நான் மூத்த மகன் இருக்கிறாரே, அவர் என்ன செய்வார்னா, தந்தையினுடைய மறைவுக்கு பின்னர் தந்தையால் திருமணம் முடிக்கப்பட்ட சாட்சி, அதாவது தந்தைக்கு 2-3 மனைவிமார் இருக்கிறேன்னு வைங்களேன், தாய் சாட்சி சின்னம்மான்னு சொல்லுவாங்க. தந்தையினுடைய சொத்து, வீடு காணி, இருக்குகின்ற மிருகங்கள் எப்படி அனந்தர சொத்தாக, வாரிசு சொத்தாக பிள்ளைகளுக்கு வந்து சேருமோ, அதே போன்று தந்தையால் நிர்வாகம் செய்யப்பட்ட அல்லது திருமணம் முடிக்கப்பட்ட அந்த பெண்களையும் அனந்தர சொத்தாக எடுத்தார்கள். லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிஸாஅ கர்ஹா. அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு, முஸ்லிம்களாக ஆனதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? பெண்களை அனந்தர சொத்தாக பெறுவது. எப்படி பெற்றார்கள்? தந்தையால் நிர்வாகம் செய்யப்பட்ட திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவர்கள் அனந்தர சொத்தாக பெற்றார்கள். விரும்பினா வச்சுக்குவாங்க, இல்ல வித்துருவாங்க. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஒரு மகன் வாப்பட வைஃபை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தது காரணம் என்ன தெரியுமா? யார் இவங்கெல்லாம்? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று வாய்களிலே பேசியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்றும் அப்படி இருக்கிறார்கள். எப்படி? ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஹஜ்ரத் ஜும்மா ஓதிட்டு இறங்குறாரு. நான் அந்த முன்சப்ல இருக்கிறேன். மௌலவி ஜும்மா ஓதிட்டு இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி அந்த தொழுகை நடந்தது, குத்துபா இடம்பெற்றது. தொழுகை முடிந்ததுக்கு பிறகு சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னார். அவர் அப்பதான் கடைசியா வந்திருக்கிறார். ஒரு வெளியே அவரோட பழக்கம் அவர் கஞ்சா குடிப்பாரு, வேற மது போதைகளுக்கு அடிமையானவர். வந்து பார்த்தாரு, என்னடா துபாவை காணல, வெளியே நின்றுக்கிட்டே அவர் கல்லை தூக்கிட்டாரு. அவர் கல்லை தூக்கினவன் 4 பேர் பிடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. என் அருமை இஸ்லாமிய சகோதரர், யாருக்கு கோவம் வருது தெரியுமா? துவாவதில் என்று யாருக்கு கோவம் வருது? கடைசியா ஜும்மாக்கு வாரவர், ஜும்மா தொழுகிறதுக்கு கடைசியா வாரவர், அதே நேரம் ஜும்மாவோடு மட்டும் அவருடைய வணக்க வழிபாடுகள் இருப்பவர், அதே நேரம் அவருக்கு ஓய்வு நேரம் கிடைச்சா அவர் எப்பயுமே போதையில் இருக்கிறார். யாருக்கு வருது? சமீபத்தில் அவரை பயன்படுத்திய இன்னொரு இடத்தில், மன்னார் பிரதேசத்தில் அவரை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, கொலைகாரர்கள், அடாவடித்தனம் பண்ணவர்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சில பேர். இவனை கூட்டிட்டு போனா அங்கே பிரச்சனை பண்ணலாம். தூய்மையான முறையில் அல்லாஹ்வினுடைய வேதத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வினுடைய சுன்னாவின் அடிப்படையில், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த நடைமுறையின் அடிப்படையில் தொழுகையை நடத்துவோம், ஜும்மா பிரசங்கம் நடத்துவோம் ஒரு பள்ளிவாசல்ல ஆரம்பிச்சாங்க. இவர் தான் முன்னுக்கு நிக்கிறாரு வீசிக்கிட்டு. 4 மௌலவிமார் பின்னால நிக்கிறாங்க அவருக்கு பின்னால. யாரு வழி நடத்துறது? காரையர்களை யாரு வழி நடத்துறது? மௌலவிமாரு. மௌலவி என்ன செய்யறாருன்னா, நீங்க ஜும்மா ஆரம்பித்தால் இந்த பள்ளி வாயில்களை தவிர்ப்போம், உடைப்போம் நிக்கிறான். முன்னாடி நிக்கிறவன அதுக்கு ஆதரவா நிக்கிறான். மௌலவிக்கு என்னமாக நடந்தா இந்த உசுறு போகும். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அறியாமைக்கு துணை போகின்ற ஜாகிர்கள் அன்றைக்கு இருந்தார்கள், இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி காரணம் என்ன? முறையான அடிப்படையில் அவர்களுக்கு இந்த வேதம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், உண்மை
உண்மையான வேதம் அப்பா லா ரைப ஃபீஹி, அதில் எந்த முரண்பாடுகளும் கிடையாது. ஒருத்தன் படிச்சா அவன் ஹுதல் நாஸ், அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, பௌத்தனா இருந்தாலும் சரி, எவன் படிச்சாலும் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நல்ல வழி பெறுவான், நல்ல ஒழுக்கத்தை அவன் பெற்றுக் கொள்வான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார்களே. அந்த வாழ்க்கை இல்லாம போயிருச்சு. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், லா ததுகுலு புயூதன் கைர புயூத்திக்கும். விஷயத்துக்குள்ள வருவோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள போறோம். இந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போன, எங்களுடைய சமுதாயத்தில் இல்லாமல் போன ஒரு ஒழுக்கம், லா ததுகுலு புயூதன் கைர புயூத்திக்கும். உங்களுடைய வீடு அல்லாதவருடைய வீட்டுக்குள் நுழையாதீர்கள். ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. முதலாவது அனுமதி கேளுங்கள், இரண்டாவது சலாம் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், அனுமதி கேளுங்கள், சலாம் சொல்லுங்க. நம்மட கூட்டாளியில வீடு, வளமையா போற வீடு. எப்படிங்க நம்ம இவ்வளவு காலம் போனோம்? எந்த கூட்டாளியில வீடு தானே. கேட்ட திறந்தாச்சு, வாசலை திறந்தாச்சு, கிச்சன் வரைக்கும் போயாச்சு. இருக்கிறானா இல்லையா? உம்மாவை கண்ண மாமி சோமா இருக்கிறீங்களா? அவன் கூட்டாளி தங்கச்சி கேட்ட தங்கச்சி சோமா இருக்கிறீங்களா? தோல்ல தட்டிட்டு போற ஒரு வழக்கம் இருந்தது. அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? லா ததுகுலு புயூதன் கைர புயூத்திக்கும். உங்களோட வீடு இல்ல, அது உங்களோட வாப்பாட வீடு, உங்களோட சகோதரியுடைய வீடு, உங்களுடைய சாட்சிட வீடு, உங்களோட கூட்டாளிட வீடு, உங்களுடைய ஆசிரியருடைய வீடு, வளமையா போயிட்டு வரவங்களுடைய நீங்க வேலை செய்யற வீடு, யார வீடா இருந்தாலும் அனுமதி கிடைக்காம உள்ள போவாதீங்க. சலாம் சொல்லுங்க. நரமே இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒழுக்கம் விடுபட்டது 2-3 நாள் போனா அங்க உள்ள பிள்ளைக்கு இவனுக்கு பழக்கம் வந்துருச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இவர்களுக்குள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பழக்கம் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நம்ம நாட்டில் அதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க, லவ் வந்து சொல்லுவாங்க. நம்பி விட்டா உள்ளுக்குள்ள பின்வாசலால கூட்டிட்டு ஓடி போய்தான். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் என்ன? அனுமதி கேட்காமல் போவது யாரு? எதுங்க அனுமதி கேட்காம போவும்? நாய் போவும் உள்ள. ஒரு கொஞ்சம் காலமா நாயா இருந்தா அந்த நாய் என்ன செய்யும்? கிடைச்சத தூக்கிட்டு போயிருச்சு. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒழுக்கம், அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகின்ற இந்த பண்பாடு அந்த வீட்டில் பேணப்படவில்லை. என்ன நடந்துருச்சு? அந்த சமுதாயத்தில் அந்த வீட்டினுடைய நாகரிகமே மானமே காத்துல போயிருச்சு. அல்லாஹ் சொல்கிறான், சலாம் சொல்லாம அனுமதி எடுக்காமல் உள்ள போவாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றான் தொடர்ந்து, என்னது? ஃபைல்லம் தஜிது ஃபீஹா. நீங்க போறீங்க, வீட்டுல ஒருத்தரும் இல்ல. நீங்க போறீங்க, வீட்டுல ஒருத்தரும் இல்ல. ஃபலா ததுகுலுஹா. அந்த வீட்டுக்கு போவாதீர்கள். நீங்க உங்களுடைய நண்பருடைய வீடு, அந்த வீட்டுல ஒருத்தரும் இல்ல, அந்த வீட்டுக்கு போவாதீர்கள் நல்லா சொல்றான். நண்பருடைய வீட்டுக்கு யாரும் இல்லாட்டி தான் போக விருப்பம் நமக்கு. ஏன்? அது அங்கதான் நம்ம எல்லா மறைமுகமானது அந்த ரூம்லாம் இருக்கு. சிடி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கு. அதாவது நம்ம பொக்கிஷமே எங்க இருக்கு? ஒருத்தரும் இல்லைன்றா தான் அன்றைக்கு முழுக்க பார் அங்க வரும், பக்கத்து விட்டு கோழி சுட்டு அங்க வரும், களவுல. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்கள், வாலிபர்கள் இன்று என்ஜாய் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், பலா ததுகுலுஹா. வீட்டுல ஒருத்தரும் இல்லைன்னா போவாதீங்க. என்னத்துக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால், ஒருத்தரும் இல்லாத சமயத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போய்விட்டால், ஒரு கொலை நடந்து விட்டால், அதுக்கு பொறுப்பாளியா நீங்க போயிருவீங்கப்பா. அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறு போகாமல் இருப்பது நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர் என்பதற்கான அடையாளம், நீங்க நல்ல பண்பாடு உள்ளவர் என்பதற்கான அடையாளம். அதே நேரத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வீட்டுல ஒரு ஆள் இருக்கி, ஆனா புறவு வாங்கன்னு சொல்றாங்க. 2 விஷயம் இருக்கு இதுல. முதல் உண்டு, அல்லாஹ் சொல்கிறான், திரும்ப போயிருங்க, புறவு வாங்க என்று சொன்னா திரும்பி போயிருங்க. புறவு கேள்வி கேட்காங்க, என்ன எங்க போனாரு? நம்ம ஒரு வீட்டை போறோம், நம்மளுக்கு தெரிந்தவர்களுடைய வீடு,
அவரை பார்க்கணும், நம்ம சந்திக்கணும், நம்முடைய விஷயத்தை பேசணும். காரணம் இன்சான் அஜூலா, மனுஷன் அவசரக்காரன், நம்மட வேலை நடக்கணும் என்பதற்காக வாசல்லே நிற்கிறது. போய் என்ன செய்வோம் தெரியுமா? எங்க அவரு இல்ல, அவர் இல்ல போயிட்டு புறவுவாங்கன்னு சொன்னா எங்க போனாரு, ஏன் போனாரு, எப்ப வருவாரு என்று கேள்வி கேட்கிறது. இவன் கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சு அந்த பொம்பளை சொல்லுவா. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வந்து உள்ள இருங்க, கொஞ்ச நேரத்தால வந்துருவாரு, வந்து உள்ள இருங்க, கொஞ்ச நேரத்தால வந்துருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துகூல் அலன் நிஸா, ஒரு பெண் தனியா இருக்கும் போது அவங்களுடைய மனசு அப்படித்தான், அவங்களோட மனசுல ஒண்ணும் தப்பா வராது. அவங்க மரியாதையா நடக்கும்னு நினைக்கிறாங்க. வந்தவரை திருப்பி அனுப்புறதா, வாங்க உள்ள இருங்க, அவங்க வருவாங்க, இப்ப கொஞ்ச நேரத்தால வந்துருவாங்க. கடைக்கு போனாங்க, பள்ளிக்கு போனாங்க, இப்ப வந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துகூல் அலன் நிஸா, பெண்கள் தனியாக இருக்கிற நேரம் அந்த வீட்டுக்கு போவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். கூட இருந்த ஒரு சஹாபி கேட்டாரு, யார் சொல்லலாம், அல் ஹம்பு, அதாவது ஒரு கணவருடைய சகோதரன், தம்பியா இருக்கலாம், நானாவா இருக்கலாம். இப்ப நானா போறது சொன்னாங்க, அல் மவுத், அது மௌத்துக்கு சமனானது. என்னுடைய மனைவி இருக்கிறாள், தனியே இருக்கிறா, தனியே இருக்கிற நேரம் ஏந்த தம்பி அந்த வீட்டில் இருக்கிறது, ஏந்த நானா அந்த வீட்டில் இருக்கிறது, மௌத்துக்கு சமன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கிற போது மூணாவது ஷைத்தான் வந்துருவான், அவனுடைய மனசுல சலனத்தை உண்டு பண்ணிடுவான், அந்த சலனம் தப்பு செய்வதற்கு தூண்டும். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்கிறது. அன்றைக்கு அந்த ஒழுக்கம் இல்ல. என்ன ஒழுக்கம்? நானோட வைஃப் வீட்டில் இருக்கிற நேரம் தம்பி வீட்டை இருக்க கூடாதுன்னு தெரியல, அல்லது அது அவர்களுக்கு கூட்டப்படையில, இந்த வேதத்தை படித்தவர்கள் அந்த மக்களுக்கு சொல்ல சொல்லி அந்த கேவலம் நடந்திருக்குமா? என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு கேவலம் நடந்து விட்டால் அதுவே மற்றவர்களுக்கு ஆதாரமா போயிடுது. ஒன்றில்லைங்க, அந்த கிராமத்தில் வழக்கமே அதான் போயிடுச்சு. 90களுக்கு முன்னால் சில பின்தங்கிய கிராமங்களில் இந்த நடைமுறை இருந்தது. என்னது? இப்படி நடந்து கொள்வது. ஆனா பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல்ல ஹத்தீப் இருப்பாரு, மௌலவி இருப்பாரு, மௌலவியில லெப்ப குஞ்சி இருப்பாரு. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த லெப்ப குஞ்சி 52 தலைப்பு வச்சிருப்பாரு. இந்த தலைப்புல அடுத்த வருஷம் ஓடிட்டே இருக்கும். அதுக்குள்ள முழு குர்ஆன் வராது, முழு பண்பாடுகளும் வராது. அந்த சமுதாயத்திற்கு எது சொல்லப்பட்டதோ அது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது, எது சொல்லப்பட வேண்டுமோ அது சொல்லப்படவில்லை. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களை அறியாமை அவர்களுடைய கண்ணை மூடியது. தொழிலும் என்ன செஞ்சிச்சு? அவர்களுக்கு பழக்கமா போயிடுச்சு. இப்படி நடந்தது. எங்களுடைய சமுதாயத்தில் நடந்த இப்படியான கீழ்த்தரமான செயல்களுக்கு என்ன ஆதாரம், என்ன காரணம்? இந்த வேதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அட உண்மையான வேதம்டா, நேர்வழி காட்டும், அதை படி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதை செய்யல, அதை பார்க்கல. இப்படி கேவலம் நடந்தது. நம்ம ஆக்கள் நம்மளை போல மௌலவிமாறு சொல்றது, படிச்சுடாங்கப்பா, 16 கலை தெரியணும், 16 கலையும் தெரியாம படிச்சுக்கணும் வைங்களேன், வழி கட்டுருவீங்க. என்னடா அந்த 16 கலையும்? அது 16 கலையும் படிக்கிறதுக்கு 14 புள்ள பெற்று முடிஞ்சது. 60 வயசாயிரும் கலையை படிச்சு முடிக்க, அதுக்குள்ள எங்க வேதத்தை படிச்சு முடிக்கிறது. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு சாரார் திக்ரை தூண்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, தஸ்பீஹ் செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் ஞானத்தை இறக்குவான். இன்னமல் இல்மு பித்தஅல்லும், அறிவு கற்றால்தான் வரும். நம்மளால என்ன தெரியுமா சொல்றான்? படிக்காமலே வருமா? படிக்காம வாரது என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தனுக்கு திறமை இருக்குங்க, ஹிக்மத் என்று சொல்றது ஞானம், திறமை. இது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அவன் 30 வயசு ஆகவே இல்லை, 30 வயசுல உள்ள வேலையை 12 வயசுல செய்வான். ஐக்கியூன்னு சொல்றது.
இன்டெலிஜென்ட் பேசன், நல்ல திறமைசாலி. 12 வயசுல 20 வயசுல ஒரு பொடியை செய்த வேலையை செய்வான், அப்படி திறமையானவன். இன்னொருத்தன் யார் தெரியுமா? படிச்சு முன்னுக்கு வரவன், கல்வி. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சும்மா 60 வயசுல இருந்துகிட்டு 50 வயசுல இருந்துகிட்டு 30 வயசுல இருந்துட்டு பஸ்ல தஸ்பீஹ் செஞ்சிட்டு இருந்தா, பஸ்ல இருந்துகிட்டு உருட்டி உருட்டி இருக்கிறாரு. முன்னுக்கு என்னவெல்லாம் நடந்தது தெரியுது. முன்னுக்கு பஸ்ல பக்கத்துல இருக்கிற, பக்கத்துல உள்ளது உரசிட்டே நிக்குது, இவர் தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கிறார். இவருக்கு என்ன ஞானம் வரும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. ஞானம் வராது, சாணம் தான் வரும் கீழால. இப்படி செஞ்சு கொண்டிருந்தார். என் அருமை இஸ்லாமிய சகோதரர் இதற்கு ஊக்குவிக்கிறார்கள். இது என்ன? சூபித்துவம். குர்ஆனில் இருந்த ஒரு சமுதாயத்தை தூர விளக்குவதற்காக, அல்லாஹ்வினுடைய வஹீயிலிருந்து நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடைமுறையிலிருந்து சமுதாயத்தை தூர விளக்குவதற்காக சில வழிமுறைகளை நம்மளுடைய சமுதாயத்திலே கையாளுகிறார்கள். தஸ்பீஹ் செய்யுங்கப்பா, ஞானம் பிறக்கும். அதே நேரத்தில் 16 கலைகள் படிக்காதவரை நீங்கள் அல் குர்ஆனை திறந்து பார்க்காதீர்கள், அதனை விளங்க முற்படாதீர்கள், அதனை ஆய்வு செய்யாதீர்கள், வழிகட்டு போய்விடுவீர்கள் என்று மக்களை சொல்கின்ற இந்த சமுதாயத்தில் இப்படியே சொல்லி 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 அந்த மக்கள் இன்று எவ்வாறெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பார்க்கிற நேரம் கண்ணீர் வடிக்க தோணுது. நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களா இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? சந்தேகம். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தேகம் என்றது சாதாரணமா வந்துடும். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வந்து கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. மாலை நேரம் ஆயிடுச்சு. வந்து ரசூலுல்லாஹ் வெளியே அவங்கள வழி அனுப்புவதற்காக பள்ளிவாயலுடைய வாயில் வரைக்கும் வந்தார்கள். இருட்டு நேரம். ரசூலுல்லாஹ்வோட ஒரு பொம்பளை நிக்கிறாங்களே, 2 பேர் முன்னால போனாங்க. அன்சாரிகளில் 2 பேர் முன்னால போனாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூப்பிட்டாங்க, வாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இங்க வாங்க, இது என் மனைவி ஜைனப், அவங்க தான் என்னோட கட்சிட்டு இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்க சந்தேகம் நினைப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் ரத்தம் ஓடுற நடம்பெல்லாம் நாளமெல்லாம் ஓடுகிறான், உங்களோட மனசுல அப்படி ஒன்று வந்துடக்கூடாது. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் பிரச்சனை வர்றது என்ன தெரியுமா? சந்தேகம். வெளியில சொல்ல பயம், வெக்கம் வெளியில சொல்ல. அந்த வீட்டினுடைய ஒழுக்கம் அப்படித்தான் இருக்கிறது, அந்த நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்றது எப்படின்னு இவருக்கு தெரியல. குடும்பத்துல சந்தேகம், இவர மனசுல சந்தேகம், அவங்களோட மனசுல சந்தேகம். என் தங்கச்சியோட பேசுறாரோ, என் அம்மாவோட பேசுறாரோ. சமீபத்தில் நடந்த கதை, கொழும்பு யூனிவர்சிட்டியில படித்த ஒரு புள்ள ஒரு பொடியனை கல்யாணம் முடிச்சா, உம்மாவோட சந்தேகப்படுறாவ தன்னோட கணவனை. உம்மாக்கு இவருக்கு தொடர்பு இருக்குமோ? பைத்திய மெண்டல் ஆகிட்டான் அந்த புள்ள. கடைசியில சைக்கோஸ்ட் கொண்டு போய் கொடுத்து அந்த புள்ளைய சரி கட்டி எடுத்த அருமை இஸ்லாமிய சகோதரர் படிச்சு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற ஒரு புள்ளைக்கு என்ன இல்லாம போயிடுச்சு. அந்த வீட்டுல என்ன இல்ல, இந்த வேத வசனங்கள் நடைமுறையில் இல்லை. அந்த புள்ள நோயாளியா போயிட்டான். என்ன நோயாளி? திருத்த முடியாதுங்க, மாற்ற முடியாத சைக்கோவை. அது திரும்ப திரும்ப வரும். உடல் நோயினாலும் ஏதாவது மருந்து கிருந்த போட்டு மாத்திரலாம். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா ஏதாவது ஒரு வீட்டுல ரசூலுல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் எந்த வீட்டில் நடைமுறையில் இல்லையோ, அந்த ஞானம் இல்லையோ, அங்க பிரச்சனை வரும். சந்தேகமா வரும், செக்ஸுவலா வரும், தலாக்ல கொண்டே முடியும். தலாக்கே சொல்லாம 15 வருஷம் வாழ்றார்கள் இருக்கு. கணவனும் மனைவியும் 15 வருஷமா பேசிக்கொள்றதே இல்லைங்க. சில குடும்பங்கள் பார்த்துருக்கேன். 15 வருஷம். அந்த பிள்ளைக்கு 5 வயசுல தந்த வாப்பா உமாவும் பேசலன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். 25 வயசாவது அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை சொல்றான், இந்த வாப்பா உமாவும் 15 வருஷமா பேசல. இந்த பிள்ளைய வச்சு நாங்க வேலை நடக்குது. என்ன உமா சொல்ற, வாப்பாட்ட சொல்லி இதை சொல்லு, பாப்பா சொல்ற உடுப்பு கழுவி போட சொல்லு. இப்படித்தான் நடந்தது. இப்படியெல்லாம் சில குடும்பங்கள் இருக்கிற சகோதரர்கள். யார் தெரியுமா? நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த வசனம் சொல்கிறது என்ன?
யா அய்யுஹல்லதீன ஆமனூ லயஸ்தாதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும். அதாவது நம்மட வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள், அதாவது அன்றைய காலத்தில் அடிமைகள் என்று கருதப்பட்டவர்கள், அதே நேரம் வயசுக்கு வராத பிள்ளைங்க, இந்த பிள்ளைகள் கூட நம்மட வீட்டுக்குள்ள வாரத்துக்கு 3 நேரத்தில் அனுமதி எடுக்கணுமா. அல்லாஹ் சொல்றான், வயசுக்கு வரலைங்க, வயசுக்கு வராத ஒரு பிள்ளைக்கு எந்த உணர்வும் வராது, எதை கண்டாலும் அந்த பிள்ளைக்கு எஃபெக்டிவ் ஆகாது, எந்த உணர்ச்சியும் அந்த பிள்ளைக்கு வராது. ஆனா அந்த பிள்ளைங்க கூட 3 நேரத்தில் உள்ள வரக்கூடாது, அனுமதி எடுக்காம. தன் தாயும் தந்தையும் இருக்கிற ரூமுக்கு வரக்கூடாது. சில வீடுகள், சில கிராமங்களில் அல்லது சில பிரதேசங்களில் ஒரு ரூம் ஒரு வீடாயிருக்கு. ஒரே வீட்டில் 4 குடும்பம் வாழ்வாங்க, கூட்டு குடும்பம்னு சொல்றது. அப்படியான ஒரு வீடாக இருந்தா அந்த ரூமுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க, தன்னுடைய தாயும் தந்தையும். அப்படியா இருந்தாலும் தட்டி அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள போகணும். இது 3 நேரத்தில் நடக்கணும், 3 நேரத்தில் கண்டிப்பா இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு நேரம் என்ன செய்யணும் கேட்டா, மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ரி, சுபஹ் தொழுகைக்கு முன்னால. சுபஹ் தொழுகைக்கு முன்னால ஒருவருடைய ரூமுக்குள்ள அல்லது வீட்டுக்குள்ள போறோம்னா அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் அனுமதி எடுத்து தான் போகணும். காரணம் தெரியும் நமக்கு, தூங்குற நேரம் நம்மளுடைய ஆடைகள் எங்கு இருக்கி எப்படி இருக்கு என்று நம்மளாலேயே சுதாரிச்சு கொள்ள முடியாத ஒரு நேரம். 2வது அல்லாஹ் சொல்கிறான், வஹீன தலஊன சியாபக்கும் மினல் பஹீரா, உச்சி வெயில் வேறுக்குது, நமக்கு வெப்பம் உஷ்ணம் தாங்க முடியல. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அறகுறையா அங்கலங்களை இழுத்து பிடிச்சிட்டு இருப்போம், இழுத்து வச்சிட்டு இருப்போம். இந்த நேரத்திலும் அந்த லுஹர் நேரம் இருக்கே, அந்த உச்சி வெயிலான நேரம் இருக்கே, இந்த 3 நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் உள்ள வரக்கூடாது அனுமதி இல்லாம. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 3வது ஒமின் பாதி ஸலாத்துல் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால தூங்குற நேரம் இருக்கே, இந்த தூங்குற நேரம் இஷா தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்திலும் ஒருவருடைய வீட்டுக்குள் செல்வதாக இருந்தால் அனுமதி எடுத்துக்கிட்டு தான் போகணும், அது சின்ன பிள்ளையா இருந்தாலும். என் அருமை இஸ்லாமிய சகோதரர், இந்த விளக்கத்தை சூரத்து நூர் 37, 38, 39, அதே நேரத்தில் 58வது வசனங்கள், இந்த 4 வசனங்களும் இந்த ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபி தோழரை சந்திக்க செல்கிறார்கள். அவர் வீட்டுக்கு போனவொடனே சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்னாங்க. உள்ள இருந்தவருக்கு வந்திருக்கிற ரசூலுல்லாஹ் தான் என்று தெரியும். ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா, மெதுவா வலைக்கும் சலாம் என்றார். மெதுவா வலைக்கும் சலாம் ரசூலுல்லாஹ் கேட்காம அவர் என்ன நினைக்கிறார், வந்திக்கிற ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்கன்னா சலாம்னா என்ன இருக்கு, அது ஒருவர் இன்னொருவருக்காக துஆ செய்யறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், அமைதியான வாழ்க்கை உண்டாகட்டும், பிரச்சனையே இல்லாத உங்களுக்கு வாழ்க்கை உண்டாகட்டும் என்று ஒருவர் இன்னொருவருக்காக மனசார பிரார்த்தனை செய்யறதுங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட இந்த துஆவை, சலாத்தை அவர் துஆவா ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, என்ன சொல்லட்டும் என்று அவர் பதில என்ன செஞ்சாருன்னா ரசூலுல்லாஹ்க்கு விளங்காத விதமாக சொல்லிக் கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் 3 தடவை சலாம் சொன்னாங்க, திரும்பி போயிட்டாங்க. இவர் உள்ள இருந்து பார்த்தா, என்னடா சலாம் சொன்னால காணையில, வெளியே வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் போயிட்டே இருக்கிறாங்க. ஓடி போய் ரசூலுல்லாஹ்வை பிடிச்சு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்ன சலாம் விளங்கிச்சு, நானும் பதில் சொன்னேன், ஆனா உங்களுக்கு விளங்காம நான் பதில் சொன்னேன், மெதுவா நான் பதில் சொன்னேன். ஏண்டா உங்களுடைய துஆ எனக்கு கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு கிடைக்கணும், அது பரக்கத்து என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறாரு. அப்ப நம்ம ஒருவருடைய வீட்டுக்குள் சென்றால், ஒருவருடைய வீட்டு வாயிலுக்கு சென்றால், அங்க போய் நம்ம எவ்வளவு நேரம் நிக்கலாம், 3 தடவை சலாம் சொல்ற அளவுக்கு தான் நிக்கலாம். அழைப்பு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் உள்ள போறது, இல்ல திரும்பி போயிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை சொல்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழைப்பை ஏற்று இவர் கலீஃபா இருக்கிற நேரம் இவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. வந்தாங்க, வந்து சலாம் சொன்னார்கள். ஏதோ வேலையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வெளியே இருந்து இவரை கூட்டிட்டு போறதுக்கு தவறிட்டாங்க. 3 தடவை சலாம் சொன்னாங்க, திரும்பி போயிட்டாங்க. அபூ மூஸா அஷ்அரி கொஞ்ச நேரத்தால வெளியே வந்து பார்த்தாங்க, ஆளக்காணையில கேட்டாங்க, அபூ மூஸா அஷ்அரியுடைய சட்டம் கேட்டது, எங்க அவர் தான் பீத்தாரே. ஆளை அனுப்பி வரவே சொன்னார்கள். அபூ மூஸா அஷ்அரி வந்தார். என்னப்பா கூப்பிட்டு அனுப்பினா வந்தீங்க, திரும்பி போயிட்டீங்க. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தந்தார்கள். என்னது, நீங்க யாரையாவது வீட்டுக்கு போனீங்கடா, அது
அதாவது அழைப்பு தந்து நம்ம ஒருவருடைய வீட்டுக்கு போனாலும், நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க, ஒருவர் நம்ம அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறோம், அல்லது நம்ம அழைப்பு இல்லாமல் ஒருவரை சந்திக்க சென்றாலும் என்ன செய்யணும்? 3 தடவை அனுமதி கேட்கணும், சலாம் சொல்லணும். அனுமதி சலாத்துக்கு பதில் கிடைக்கலன்னா திரும்பி போயிடும்னு சொன்னாங்க. உமரது அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இவர் நம்மகிட்ட இந்த தப்புறதுக்காக வேண்டிய எக்ஸ்கியூஸ் சொல்றாரோ, காரணம் சொல்றாரோ வேண்டு தோணுச்சு இவங்களுக்கு. இவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? உமரது அவனு, நீங்க சொல்ற இந்த செய்திக்கு இன்னொரு யாராவது ஒருவர் இந்த செய்தி உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்துதான் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது என்றதுக்கு ஆதாரமா கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு எத்தனையோ ஹதீஸ்கள் சொல்றாங்க, நம்ம ஆக்கள் மிம்பர்ல நின்றே சொல்றாங்க, நம்ம ஆக்களும் தூங்கி தூங்கி கேட்கிறாங்க. எப்பயாவது இப்படி ஒரு கண்டிப்பான ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்று இந்த செய்தி உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்துதான் கேட்டீர்களா? கேட்டதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்களாங்க? கேட்டிருந்தா எப்பயோ நாடு திரும்பி இருக்கும். நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ அறியாமை இல்லாமல் போயிருக்கும். கேட்க மாட்டாங்க. கேட்டா என்ன தெரியுமா நடக்கும்? நாங்கெல்லாம் கேட்ட ஒரு காலத்துல, படிக்கிற காலத்துல ஏதாவது கேள்வி கேட்டா, இன்னமா அஹ்லக்கல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் கஸ்ரத் மசாயில், கேள்வி கேட்டதனால். கேள்வி கேட்டா அழிஞ்சு போயிருவோமோ? கேள்வி கேட்டு இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தியே காலத்தை கொண்டு போனாங்க. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த சஹாபாக்களே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு வரையலன்னு வைங்களேன், உங்களுக்கு கிடைக்கும் பனிஷ்மெண்ட். ஒரு பயந்துட்டாரு கலீஃபா, ஏற்கனவே உமர் எல்லாம் கோவக்கார மனுஷன், முடிவெடுத்தா மாட்ட மாட்டாங்க, ஓடினாரு திருத்தருவா. இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமாப்பா? இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? அன்சாரிகளில் ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு மரத்தின் நிழலில் கேட்டாங்க, உங்களுக்கு செய்தி தெரியுமா? அந்த ஏற்கனவே ரசூல்லா போனாங்களே ஒரு வீட்டுக்கு, போயிட்டு திரும்பி வந்தாங்களே அந்த நபி தோழர் அந்த இடத்தில் இருந்தார். இந்த செய்தி அப்ப எல்லாருக்குமே தெரியுமே இது. அவர் சொன்னாரு, இந்த சின்ன பையனை கூட்டிட்டு போங்க, உமர்கிட்ட சொல்லுங்க, இந்த சின்ன பையன் அளவுக்கு இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். சின்ன பையனுக்கே தெரியும்டா, பெரியாக்களுக்கு தெரியாமைக்குமா? அது சின்ன பையன் அளவுக்கு இந்த செய்தி தெரியுமப்பா என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கையில பிடிச்சு கொடுத்து அனுப்பினாங்க. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அன்று பேணப்பட்ட ஒழுக்கம், அன்று வீடுகள் வீடுகளாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தன்மானமும், ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய அந்த எல்லா பகுதியும் மரியாதையும் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு எப்படி இருக்கு? முன்வாசலால வந்து பின்வாசலால போறாங்க, கிச்சன் வரைக்கும் போறாங்க, ஏன் பாத்ரூம்லயே எட்டி பாய்க்கிறாங்க. புறவு வந்து இன்னார் குளிச்சு கொண்டிருந்தா பார்த்தேன்னு சொல்றாங்க. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு கேவலமான நடைமுறைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் வந்ததற்கு காரணம் அல்லாஹ்வினுடைய வேதம். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், உண்மையான நேர்மையான மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான நல்லொழுக்கத்தை பேணி பாதுகாப்பதற்காக வேண்டி வந்த இந்த வேதம் படிக்கப்படாமலும் பார்க்கப்படாமலும் அதனை முறையாக போதிக்கப்படாமலும் இது வீணாக விடப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவுகள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ, இதற்கு பின்னால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வினுடைய வேதம் என்ன தெளிவை சொல்கிறதோ, என்ன நடைமுறைகளை சொல்கிறதோ, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேத வசனத்திற்கு என்ன நடைமுறையை எங்களுக்கு காட்டினார்களோ, இந்த இரண்டையும் அல்லாஹ்வினுடைய வேதம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடைமுறைகள் எங்களுக்கு போதிக்கின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.